இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில் சர்தார் வல்லபாய் பட்டேல். தங்க கோயில் இந்தியாவில் எந்த நகரத்தில் அமைந்து உள்ளது? ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர், ஆப்ஷன் பி அமிர்தசரஸ், ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி மும்பை. உங்களுக்கான நிமிடங்கள். பதில் பி அமிர்தசரஸ். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா எடிசன், ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கிரஹாம்பெல், ஆப்ஷன் சி ஐசக் நியூட்டன், ஆப்ஷன் டி ஜேம்ஸ் வாட். உங்களுக்கான நிமிடங்கள். பதில் பி அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். மனித உடலில் இரத்தம் சுத்திகரிக்கப்படும் இடம் எது? ஆப்ஷன் ஏ இதயம், ஆப்ஷன் பி நுரையீரல், ஆப்ஷன் சி சிறுநீரகம், ஆப்ஷன் டி வயிறு. உங்களுக்கான நிமிடங்கள். பதில் ஆப்ஷன் சி சிறுநீரகம். இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஆப்ஷன் ஏ காவேரி, ஆப்ஷன் பி யமுனை, ஆப்ஷன் சி பிரம்மபுத்திரா, ஆப்ஷன் டி கங்கை. உங்களுக்கான நிமிடங்கள். பதில் ஆப்ஷன் டி கங்கை. விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு எது? ஆப்ஷன் ஏ குரங்கு, ஆப்ஷன் பி பூனை, ஆப்ஷன் சி நாய், ஆப்ஷன் டி எலி. உங்களுக்கான நிமிடங்கள். பதில் ஆப்ஷன் சி நாய். சூரிய குடும்பத்தில் உள்ள மிக சிறிய கோள் எது? ஆப்ஷன் ஏ புதன், மெர்க்குரி, ஆப்ஷன் பி செவ்வாய், மார்ஸ், ஆப்ஷன் சி வியாழன், ஜூபிட்டர், ஆப்ஷன் டி வெள்ளி, வீனஸ். உங்களுக்கான நிமிடங்கள். பதில் ஆப்ஷன் ஏ புதன், மெர்க்குரி. சதுரங்க விளையாட்டின் தாயகம் எது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி அமெரிக்கா. உங்களுக்கான நிமிடங்கள். பதில் ஆப்ஷன் பி இந்தியா. இரத்தத்தின் நிறம் சிவப்பாக இருக்க காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா, ஆப்ஷன் பி ஹீமோகுளோபின், ஆப்ஷன் சி அயோடின், ஆப்ஷன் டி கால்சியம். உங்களுக்கான நிமிடங்கள். பதில் ஆப்ஷன் பி ஹீமோகுளோபின். மிசைல் மேன் என்று அழைக்கப்படுபவர் யார்?
ஆப்ஷன் ஏ விக்ரம் சாராபாய், ஆப்ஷன் பி சி.வி. ராமன், ஆப்ஷன் சி ஏபிஜே அப்துல் கலாம், ஆப்ஷன் டி ஹோமி பாபா. உங்களுக்கான நிமிடங்கள். பதில் சி ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு வருடத்தில் எத்தனை வாரங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 48, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 52, ஆப்ஷன் டி 54. உங்களுக்கான நிமிடங்கள். பதில் ஆப்ஷன் சி 52. இன்றைய இறுதி கேள்வி. இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுள்களின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதில் தெரிந்து இருந்தால் மறக்காமல் கமெண்டில் கூறிவிடுங்கள். அத்தோடு இன்று எத்தனை கேள்விக்கு சரியான பதில்களை நீங்கள் கூறினீர்கள் என்பதையும் மறக்காமல் கமெண்டில் கூறுங்கள். நன்றி.